எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது, இல்ல ஒரு வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சமைச்சு ஹாப்பியா ஒரு ஜாலியா சாப்பிடுற ஒரு மொமெண்டா, ஒரு பர்த்டே பார்ட்டியா, ஒரு சின்ன கெட் டுகெதரா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு 30 பேருக்கு எப்படி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பண்றது, அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். போலாமா? தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 3 கிலோ, இளம் வெள்ளாட்டு கறி 4.5 கிலோ, ஆயில் 150 கிராம், நெய் 300 கிராம், சின்ன வெங்காயம் 300 கிராம், பெரிய வெங்காயம் 400 கிராம், மிளகாத்தூள் 20 கிராம், மல்லித்தூள் 20 கிராம், மல்லித்தலை 200 கிராம், புதினா 100 கிராம், இஞ்சி 300 கிராம், பூண்டு 450 கிராம், அது ரெண்டையும் பேஸ்டா பண்ணி வச்சிருக்கோம். பச்சை மிளகா 100 கிராம், தக்காளி 300 கிராம், 5 எலுமிச்சம்பழம் ஜூஸா பண்ணி வச்சிருக்கோம். பட்டை 25 கிராம், கிராம்பு 5 கிராம், ஏலக்காய் 15 கிராம், அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். தயிர் 150 கிராம். இதுதான் இந்த பிரியாணியுடைய தேவையான பொருட்கள். 4.5 கிலோ மட்டன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் குக்கர்ல. 100 கிராம் உப்பு மட்டனுக்கு மட்டும். நல்லா மிக்ஸ் பண்றோம். ஒரு பீஸுடைய சைஸ் 50 கிராம். அந்த மாதிரி 4.5 கிலோ வெள்ளாட்டு கறி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 100 கிராம் கல்லுப்பு, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. அதுல 1/2 கப் தண்ணியை இந்த குக்கர்ல போட்டு மட்டனை நல்லா பாயில் பண்ண போறோம். மிளகாத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருக்கோம். பாதி கப் தண்ணியை ஊத்திட்டோம். இதுல மட்டன் நல்லா எலசா இருக்கிறதுனால ஒரே ஒரு விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிரும். அரிசி நல்லா கழிஞ்சு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கோம். துறையூர் ஸ்பெஷல் சீரக சம்பா அரிசி, அவ்வளவு மனமா இருக்கும். குக்கர்ல கறி வெந்துட்டு இருக்கு. பேரலா நம்ம பிரியாணியை தாளிக்க ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நம்ம தம் பிரியாணி பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் 150 கிராம் ஆயில ஃபுல்லா ஊத்திக்கிறோம். 300 கிராம் நெய்ல ஒரு 200 கிராம் இதுல சேர்த்துக்கிறோம். ஸோ ஆயில் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி முழுசா அப்படியே சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கணும். இந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ற பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இதுல மெயின் சின்ன வெங்காயம் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதே ஸ்டைல்ல வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, பிரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இதே ரெசிபி தான். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி இருக்கு. ரொம்ப கருக கூடாது. இதே பிரவுன் கலர்ல வச்சுட்டு மல்லித்தலை போடுறோம். நல்லா அந்த புதினா மல்லியோட ஃபிளேவர் சூப்பரா வரும் பிரியாணில. லைட்டா அதை வணங்கிட்டு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு நிறைய. ஆக்சுவலா இந்த பிரியாணிகள ஸ்பெஷலே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டோட அளவுகள் தான். 750 கிராம் நம்ம சேர்த்திருக்கோம். நல்லா வணக்கிட்டு மல்லித்தூள், பச்சை மிளகா, தக்காளி, எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்றோம். இதுல தயிர் ஆட் பண்றோம். ஜென்ரலாவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா போடுவாங்க. ஸோ நம்ம இந்த ஆர்டர்ல தான் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். அதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே. 1 லிட்டர் தண்ணி, 50 கிராம் உப்பு, 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் கல்லுப்பு யூஸ் பண்றோம். மொத்தம் இதுல 100 கிராம் மட்டன்ல போட்டிருக்கோம். மீதி 50 கிராம் இந்த மசாலால ஆட் பண்றோம். சோ மொத்தம் 150 கிராம். மசாலா நல்லா குக் ஆகுது. மட்டன் ஒரு விசில் விட்டு குக் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த மட்டனை இதுல ஆட் பண்ண போறோம். ஒரு விசில் விட்ட மட்டன் நல்லா அந்த மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். கரெக்டா நல்லா 10 நிமிஷம் இந்த மசாலாவும் மட்டனும் சேர்ந்து குக் ஆக போகுது. அப்பதான் பிரியாணியில மட்டன் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும். 10 நிமிஷம் குக் ஆகட்டும். 3 கிலோ பிரியாணி கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 பேர் சாப்பிடலாம். மினிமம் 30 பேர் திருப்தியா சாப்பிடலாம். அந்த மாதிரியான குவான்டிட்டி வரும். 1 கிலோ அரிசிக்கு 4 கிலோ அவுட்புட் வரும். லெமனையும் இந்த பட்டை கிராம்பு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நல்லா அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் லெமன் ஜூஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டா பண்ணியிருக்கோம்.
இப்போ கறி வந்து நல்லா ஒரு 80% குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிற தண்ணியும் பட்டை கிராம்பு ஏலக்காவுடைய அந்த பேஸ்ட்டையும் இதுல ஃபைனலா ஆட் பண்ண போறோம். லெமன் ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 கிலோ அரிசிக்கு இந்த லெமன் சைஸ் பால், அதுதான் வந்து நம்மளுடைய பட்டை கிராம்புடைய அளவு கணக்கு. ஸோ இதுல எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் லெமன் ஜூஸ்ல மிக்ஸ் பண்ண அந்த பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். இதுல இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை ஆட் பண்றோம். மசாலா தண்ணி ஊற்றி எல்லாம் மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆயிருச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம். ஸ்லோவாக அந்த ரைஸையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசி உடையாம ஸ்லோவாக நம்ம வந்து குக் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து கறி வந்து இந்த மாதிரி இலை ஆடு இல்லாட்டி கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். ஸோ குக்கரில் நம்ம அதை 3 விசிலாக கூட வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம 15 நிமிஷம் தண்ணியில மசாலாவோட மட்டனை குக் பண்ணியிருக்கோம். இந்த பிரியாணியோடைய ஃப்ளேவர் இந்த மட்டன் மசாலாவோட குக் ஆகிறப்போ வர்ற ஒரு அரோமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சூப்பரா இருக்கு. நம்மளோட இந்தியன் மசாலாவோட ஸ்பெஷலே என்னன்னா அதோடைய இம்யூனிட்டி பவர். பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு இதுல இருக்கிற அந்த இம்யூனிட்டி தான் நம்மள கோவிட் டைம்ல ஃபைட் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. ரைஸும் மட்டனும் சேர்ந்து நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல தம் போட்டுடலாம். மிச்சம் இருக்கிற நெய்யை நம்ம வந்து மேலால சேர்த்துறோம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தம் போட போறோம். கீழே ஒரு தவா வச்சு நம்ம ஒரு தம் போட போறோம். பிரியாணி போடுறப்போ இந்த இலை போட்டு தம் போடுறதுல அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த தவால கீழே இருந்து நல்லா ஹீட் மேலே வரும். ஸோ இங்கே வந்து நல்லா ஒரு வெயிட் வச்சோ இல்லை கறி போடலாம், இது எப்படி வேணாலும் தம் போடலாம். பிரியாணியோடைய ஒரு முக்கியமான ஸ்டேஜ் தம் போடுறது. அரிசி பிரியாணியா மாறுற மேஜிக் இப்போதான் நடக்கும். வீட்டில் வந்து உங்களுடைய பிளேஸ்ல சமைக்கிறப்போ மேலே ஒரு நல்ல வெயிட்டான பொருள் வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து சூப்பரா தம் ஆயிடுச்சு. தம் உடைக்க போறோம். இலைய மேலே எடுக்க போறோம். ஸ்பெஷல் பிரியாணியை தம் உடைக்க போறோம். ஸோ தம் உடைச்சோன்னே சாமிக்கு நல்லா பஞ்சு மாதிரி மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆயிருக்கு. அருமையாக வந்திருக்கு. மட்டன் ரைஸ் நல்லா வந்து merge ஆகி ஒரு பிரியாணி அந்த மேஜிக் செம்மையாக நடந்திருக்கு. நம்மளுடைய மாதம்பட்டியுடைய ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்கள் இதுக்கு கூட ரைத்தா ஒரு பிளெயின் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.